श्रीमान् वेङ्कटनाथार्यः कवितार्के केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि ज्ञानानन्दमयं देवं निर्मलस्फटिकाकृतिम् आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे गुरुभ्यः तद्गुरुभ्यस्य नमो वाकमदीमहे वृणीमहे च तत्राध्यौ दम्पती जगदाहम्पदी वेदान्तगुरुमुखार्जितवागीशपदारविन्दमधुपालिं श्रीब्रह्मतन्त्रकलिजिन्मणिमालां वन्दिशीयसुमहार्गाम् सङ्कल्पकल्पलतिकामवधिं क्षमायाः स्वेच्छावराह महिषीं सुलभानुकम्पां विश्वस्य मातरमकिञ्चनकामधेनुं विश्वम्भराम शरणं प्रपद्ये. புரட்டாசி சிரவணம் திருவேங்கடமுடையானுடைய பிரம்மோத்சவம் இந்தியிலிருந்து ஆரம்பம். அதே மாதிரி பல திவ்ய தேசங்களிலே சுவாமி வேதாந்த தேசிகருடைய திருநக்ஷத்திர உற்சவ வைபவம் நடந்துட்டு இருக்கு. இந்த புரட்டாசி மாசத்துக்கே பெருமை என்னன்னா திருவேங்கடமுடியாருடைய அவதார். அதே மாதிரி ஆச்சாரியர்கள் அப்படின்னு பார்த்தா புரட்டாசி மாதத்துல நம்ம தேசிய சம்பிரதாயத்துல வந்த அனைத்து சம்ஸ்தாபனத்திலையும் அதுல முதலாச்சாரியர்கள் எல்லாருமே இந்த புரட்டாசி மாதத்துலதான் அவதாரம் பண்ணியிருக்காங்க. சுவாமி தேசிகனுடைய அவதாரம் புரட்டாசி சிரவணம் அன்றேதான் பரகால மட்டத்துல முதல் ஜியர் பிரம்மதந்திர பரகால சுவாமி அவதாரம். அதே மாதிரி அகோபில மட்டத்திலையும் ஆதிவன்சலகோப ஜியருடைய முதல் அகோபில மட்டம் ஆச்சாரியர், அவரும் புரட்டாசி கேட்டையில் அவதாரம். அதே மாதிரி ஆண்டவன் ஆசிரமத்திலையும் திருக்குழந்தை ஆண்டவன், அவர் மூலமாக 3 சிஷ்யர்கள், அப்படிதான் ஆண்டவன் ஆசிரமம் ஆரம்பித்தது. அந்த திருக்குழந்தை ஆண்டவன் சுவாமியினுடைய திருநக்ஷத்திரமும் இந்த புரட்டாசி மாதம். அப்புறம் சுயமாச்சாரியர்களை பார்த்தா சுவாமி திருமலை நம்பிகள் அப்படின்னு தாத்தாச்சார்னு திருவேங்கடமுடியானாலே கொண்டாடப்பட்டவர், அவர்தும் இந்த புரட்டாசி அனுஷத்துல தான். அப்படி அற்புதமான ஆச்சாரியர்களுடைய திருநக்ஷத்திரம், முக்கியமாக நம் ஆச்சாரிய சார்வபௌமரான சுவாமி வேதாந்த தேசிகருடைய திருநக்ஷத்திரம். எல்லா திவ்ய தேசங்கள், கோவில்கள், மட்டங்கள், நம்ம ஆத்துல எல்லாருமே இந்த 10 நாள் கொண்டாடுறோம். அது சந்தர்ப்பமாக நம்மளுக்கு இந்த பூஸ்துதி உபன்யாசமும் அப்படி அமையிறது. 10வது ஸ்லோகத்திலிருந்து இன்னைக்கு பார்க்கணும். போன ஸ்லோகத்துல பார்க்கும் பொழுது வேதத்துல என்ன சொல்றது அப்படின்னா, பெருமாள் தான் பூமியை தாங்கிட்டு இருக்கேர் அப்படின்னு சொல்லி, புராணங்கள்ல ஆனா ஆதிசேஷன் முதலானவர்கள்லாம் தாங்கிட்டு இருக்காளே அஷ்டதிக்கஜங்கள் அப்படின்னு வருதே அப்படின்னா, அதுக்கு இங்க ஆச்சரியமா சொல்றேர், அவளையும் அந்த அந்தர்யாமியாக இருந்து பகவான் தான் இருக்கிறதுனால பகவானே தான் தாங்குறார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னு போன ஸ்லோகத்துல பார்த்தோம். அதுல 10வது ஸ்லோகத்துல சம்பாவயன் மதுரிபு பிரணயானுரோதாத் வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யாம் விஸ்வம்பரே பகுமுக பிரதிபன்ன போகः சேஷாத்மனா து பவதீம் சிரசா ததாதி அப்படின்னு இங்க 2 தாயாரையும் ஒப்பிட்டு சொல்றார். மகாலட்சுமிக்கு பகவான் எங்க இடத்த கொடுத்திருக்காருன்னா வக்ஷஸ்தலத்துல. அப்ப பூமி பிராட்டி உடைய இன்னும் அதிகமான ஆசையினால தன்னுடைய தலை அந்த இதுல இருந்தே தூக்குகிறான் அப்படின்றத இங்க ஆச்சரியமாக காட்டுறார். அந்த மாதிரி நம்ம சொல்லலாம் இல்லையா, தலையை வைத்து தூக்குறான் அப்படின்ற மாதிரி ஆதிசேஷன் மூலமாக அப்படின்னு சிரசிலிருந்து தாயாரை பூமாதேவி பிராட்டியை வச்சிருக்கான் அப்படின்னு பூமா பிராட்டியோடைய விசேஷத்தை இங்க காட்டுது. அதுக்கும் முக்கியமாக சொல்லணும்னா ஹிருதயத்துல வச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றதே ரொம்ப பெரிய ஒரு இது. இப்ப பிரம்மா, விஷ்ணு, ருத்ரன் இவா 3 பேர்ல பார்த்தாலே, பிரம்மா தன்னுடைய தாயார் சரஸ்வதி தேவி எங்க வச்சிருக்கார் அப்படின்னா தன்னுடைய மனைவிய அங்க வாக்குல வச்சிருக்கார். பிரம்மாவுக்கு வேதத்திலே இருக்கிறதுனால சரஸ்வதி தேவி ஞான இதுவா இருக்கிறதுனால நாக்குல இருக்கா. சிவபெருமான்னா பாதி சரீரத்தை பார்வதி கொடுத்துட்டான்னு கேள்விப்படுறோம். அர்த்தநாதி ஈஸ்வரன் அப்படின்னு சிவனும் பார்வதியாக இருக்கா, பாதி சரீரத்தை கொடுக்கிறார். ஆனா பெருமாளோ சிவன் நாராயணன் வக்ஷஸ்தலத்திலேயே கொடுக்கிறார். இந்த படி பார்த்தாலும் வசதி எதுன்னா மனசையே கொடுக்கறது தான். ஏன்னா சரீரம் அப்படின்றது சரீரத்துல பாதி அப்படின்னா அங்க என்ன அர்த்தமாறுது அப்படின்னா எல்லாமே. இப்ப நம்மளுடைய இப்ப கூட நம்ம கர்மாக்கள் பண்ணும் பொழுது யஜ்ஞயாகாதிகள் இல்ல பெருமாளுக்கு திருவாராதனம் இதெல்லாம் பார்த்தோன்னா புருஷாளுக்கு தான் விதிச்சிருக்கு.
ஆனா இதுல வர புண்ணியத்துல பாதி பலன் அவளுடைய தர்ம பத்னிக்கு போயிடுது. இது ரொம்ப முக்கியம். என்ன புருஷா பண்ற அத்தனை யஜ்ஞயாகாதிகள் எல்லாத்துக்குமே பாதி பலன் அவளுக்கு. ஏன்னா அவ இல்லாம அது பண்ண முடியாது இல்லையா? அந்த மாதிரி. ஆனா இந்த சரீர சம்பந்தம் அப்படின்றதும் சில நாள் தான் இருக்கு. பிரம்மா நாக்கிலிருந்து அப்படிங்கும் பொழுது வாக்குனால, ஆனா மனசு அப்படிங்கும் பொழுது மனசுதான் ரொம்ப வசத்தியானது படினாலையும் இதுவே. அதனாலதான் புராணத்துல ஒரு இடத்துல மனசுக்கும் வாக்குக்கும் யுத்தம் வருதான், யாரு பெருசு அப்படின்னு. அப்ப பிரஜாபதி கிட்ட போறா பிரம்மா கிட்ட, நீர் சொல்லும் எது பெருசு அப்படின்னா அவரும் யோசிச்சு சொல்லிட்டார் மனசுதான் பெருசு அப்படின்ட்டு. ஏன்னா மனசுல இருந்து உண்டாருதுதான வாக்கால நம்ம பேச முடியும். அப்புறம் பார்த்தா நல்ல மனசு இருக்கிறதா ரொம்ப முக்கியம். வாக்கிலன்னா ஒரு ஊமை கூட அவனுக்கு நல்ல மனசு இருந்துடுச்சுன்னா அவனுடைய காரியத்தை பண்ணி நல்ல நல்ல விஷயங்கள் பல பேருக்கு பண்ணலாம். ஆனா மனசு கெட்டதா இருக்கும்பொழுது அவனுக்கு வாக்கு அற்புதமா அவன் உங்க வாக்கு இருக்குன்றதும் பிரயோஜனம் இல்லை. அவன் பண்ற செயல்கள் எதுவுமே நல்லா இருக்காது. அப்படினால மனசு முதல்ல சுத்தமா இருக்கணுமே, அப்போ அதுல இருந்து வர வாக்கு தான் சுத்தமாகவும் இருக்கும் அப்படின்றதுனால மனசே பெருசு அப்படி. அதனாலதான் வாக்கு பிரஜாபதி பிரம்மாவுக்கு சாபம் கொடுத்துட்டாராம், இனிமேது உனக்கு ஸ்தோத்திரமே கிடையாது. ஏன்னா ஸ்தோத்திரம் வாக்குல என்னன்னு ஸ்தோத்திரம் வருது. அதனால பார்த்தா பெருமாளுக்கு தான் எத்தனையோ ஸ்தோத்திரங்கள் இருக்கு, பிரம்மாவுக்கு ஸ்தோத்திரம் கிடையாது. யாகம் பண்ணும் பொழுது கூட பிரஜாபதி மனசாத்தியாயாமி அப்படின்னு சொல்லிதான் நம்ம அறிய விடுவோம். அவருக்கு ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. அதாவது அவருடைய சாப்பம். அதனால அந்த மனசுன்றது ரொம்ப முக்கியம். அதனால சம்பாவயன் அப்படின்ற பெரிய மரியாதையை தாயாருக்கு கொடுக்கிறார். ஒரு கௌரவத்தை பெருமாள் தாயாருக்கு, மகாலட்சுமி தாயாருக்கு கொடுக்கும்போது மதுரிப்புஹு அப்படின்னு பிரணயானுரோதாத் அப்படின்னு ஒரு ரொம்ப ஆசையினாலே தன்னுடைய வக்ஷஸ்தலத்துல வச்சிருக்கார். மதுரிப்புஹு அப்படின்னா மதுகைட்டவர்கள் அப்படின்றவாள யுத்தம் பண்ணினால ஜெயிச்சவர் ஸ்ரீ ஹயக்ரீவன். மதுகைட்டவர்கள் என்னன்னா ரஜோகுணம் தமோ குணத்துக்கு சொல்றோம். ஆனா பகவான் அவ ரெண்டு பேரையும் நீக்கி சுத்த சத்துவ குணமாக இருக்கணும் அப்படின்றதுனாலையும் அப்பேற்பட்ட இந்த இதுவே தாயாருடைய எப்பயுமே வக்ஷஸ்தலத்திலே வச்சுருக்கு. அதான் சொல்லும் பொழுது வக்ஷஸ்தலேன வருணாலய ராஜகன்யா. வக்ஷஸ்தலத்துல யார் வச்சிருக்காருன்னா வருணாலய அப்படின்னு நதி சமுத்திரம். ஒரே நிமிஷம். அடி கேக்குறதா? கேக்குறது. அடி அப்ப வக்ஷஸ்தலே வருணாலய அப்படின்னா நதி சமுத்திரம் அப்படின்ற க்ஷீராப்தியான சமுத்திரத்திலிருந்து கன்யா அப்படின்னு க்ஷீராப்தி கன்யக்கு அப்படின்னு நம்ம சொல்றோம் இல்லையா தாயார. அந்த க்ஷீராப்தியில தான் அவதாரம் பண்ணா. எப்படி அவதாரம் அப்படிங்கும்போது க்ஷீராப்தியில இருந்தான் தாயார் வந்தாரன்னா அதுக்கு முன்னாடியே வைகுண்டத்துல இருக்கா. எப்படி ராமனாக பூமியிலே பகவான் அவதாரம் பண்ணேரோ க்ஷீராப்தியில அன்று மகாலட்சுமியாக அவதாரம் பண்ணதுனால அங்க வருணாலய ராஜகன்யாவுக்கு வக்ஷஸ்தலத்துல கொடுத்திருக்காரு. அவதாரம் பண்ண உடனேயே அத்தனை பேர் அங்க இருக்கும் பொழுதும் யாருடைய மனசு அப்படின்னு பார்த்துட்டு வரா. ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணுவா, எனக்கு தான் மாலையிடுவான்னு நினைச்சிட்டு இருக்கும்போது அத்தனை பேரையும் முட்டு பகவான் முன்னாடி நிக்க அவர் வக்ஷஸ்தலத்தை காட்ட அந்த வக்ஷஸ்தலத்துல ஏறி மாலையிடுறா. அப்படின்னா மாலையிட்டு வக்ஷஸ்தலத்திலே இருந்து வாசம் பண்றா. அப்ப மற்றவாள்னா அந்த மற்றவாளுக்கு என்னதான் மகர்ஷிகளாக இருந்தாலும் பெரிய பெரிய இதுவாக தேவதைகளாக இருந்தா கூட அவளுக்கு கஷ்டம் என்னன்னா இந்த மனசுன்றது அவ்வளவு சுத்தம் கிடையாது. அப்ப தாயார் நம்ம பார்த்தோம் இல்லையா, பெரிய பிராட்டி அந்த ஸ்ரீஸ்துதியில பார்க்கும் பொழுதே ரெண்டு பேருக்கும் ஏகலட்சம் தயாயாகான்னு, தனக்கு அத்தனை கோட்டி ஜனங்களுக்கும் கருணை பண்ணணும் அப்படின்றது தான் ஒரே லட்சியம். அந்த ஒரே லட்சியம் அதனால தானே அந்த மாதிரி மனசு இருக்கிறவாளுக்கு தானே மாலையிட முடியும். அதை பார்த்து பார்த்து வரைச்ச சாட்சாத் பகவானை தவிர வேற யாரும் கிடையாது. அதனால விஸ்வம் பரே பகுமுக பிரதிபன்ன போகாம். இந்த பக்கம் பார்த்தா பூமி பிராட்டி விஸ்வம் பரே அப்படின்னு லோகத்தையே தரிக்கிறவரான பூமாதேவி லோகத்துல அத்தனை பேரையும் தரிச்சுட்டு இருக்கான். பகுமுக பிரதிபன்ன போகாம் அப்படின்னு அப்பேற்பட்ட பூமாதேவி பிராட்டியினோட போகத்தை பார்த்து அந்த பெருமாள்
தான் தன்னுடைய சிரசிலே தரிக்கிறேர் அப்படின்னு சிரசாததாதி அப்படின்னு சேஷாத்மனா து பவதீம் ஆதிசேஷன் மூலமாக அப்படின்னு ஆதிசேஷன் தரிக்கிறேர் அப்படின்னு புராணம் சொன்னாலும் அதுக்கு அந்தர்யாமியாக இருந்து சாட்சாத் பகவானே சிரசிலேயே தரிக்கிறேர் அப்படின்னா தலையில வச்சு தாங்குறாண்டா அப்படின்னு சொல்றோம் இல்லையா, அது இன்னும் வசத்தி அப்படின்ற மாதிரி. பகுமுக பிரதிபன்ன போகா அப்படின்னு பலவிதமான போகத்தை அப்படின்னு பூமி பிராட்டி கொடுக்கறதுனால இன்னும் ஒரு வசத்தியா பெருமாள் தலையில வச்சு சிரசுல வச்சு தரிக்கிறேர் அப்படின்றதும் எடுத்துக்கலாம். இல்ல பல ஆதிசேஷனுக்கு பல சிரசுகள் இருக்கிறதுனால பகுமுக பிரதிமன்ன போக அப்படின்னு பல சிரசிலிருந்து அந்த பூமி பிராட்டியை தாங்கிறேர். அதனால நம்ம பார்த்த அந்த அந்த வக்ஷஸ்தலம் இங்க வந்து அது சொல்லச்சே வந்து எப்படின்னா பிராட்டியினுடைய பெருமையை சொல்றதுக்கு தான். ஆனா வக்ஷஸ்தலத்துல தாங்கிறதே வசதி அப்படின்னு நம்ம பார்த்தோம், பிரம்மருத்ராதிகளை விட அப்படின்னு. அதை விட முக்கியம் என்னன்னா விஸ்வம்பரா எல்லாரையும் தாங்குற அப்பேற்பட்ட பூமி பிராட்டியை தான் தாங்குகிறேர் அப்படின்றது இங்க ஆச்சரியமான விசேஷமாக ஆறுதுனால பூமி பிராட்டி இன்னும் வசதியாக கொண்டாடுறபடி இருக்கு. அதுக்கப்புறம் அவதாரங்கள் சொல்லவரே கிரீடா வராக தயிதே கிருதின க்ஷிதீந்தா சங்கிரந்த சந்ததிரேபி திசாமதீசாஹ ஆமோதயந்தி புவனான் ஞலிகாஸ்ருதானாம் அம்பத்வதங்கிரிரஜசாம் பரிணாமபேதைஹி. அம்பா அப்படின்னு தாயாரேன்னு நீங்க சம்போதனம். என்னன்னா பூமி பிராட்டி எல்லாருக்கும் யாரெல்லாம் பிராட்டியை ஆசிரியிச்சாலோ அவளுக்கு விசேஷ கட்டாட்சம் பண்றா அப்படின்றது இங்க தெளிவா சொல்றேன். அதுக்கு உதாரணங்களையும் எடுத்து கொடுக்கிறேன். அப்போ லீலைகள் முதல்ல அந்த காலத்துல கிரீடாவராக லீலைனாலே வராக அவதாரம். அப்போ கிருத்தின கிருத்தீந்தாக அப்படிங்கும் பொழுது பூமி பிராட்டிய பல ராஜாக்கள் ஆசிரியிக்கிறார். அவ பெருமாளோட அந்த வராக அவதாரம் எடுத்த உடனே எல்லாரும் போய் யார் யாரெல்லாம் ஆசிரியிக்கிறாளோ அவளுக்கு எல்லாம் மிக விசேஷமான ஸ்தானங்களை பகவான் தரே. அதுதான் இப்ப இந்திர பதவி அப்படின்னு சொல்றோம் இல்லையா. இந்திரன் இந்த தேவதைகள் இது எல்லாமே பார்த்தா பதவிதான். அடுத்த யுகத்துல இவாளே இருப்பாளா தெரியாது. இந்திரன்றது ஒரு பதவி, இந்திரன்றது ஒரு மனுஷன் இல்ல ஒரு தேவதைன்னு கிடையாது. அடுத்த யுகத்துல யாரெல்லாம் இங்க பூமியில அதிகமாக புண்ணியம் பண்ணாலோ அதுல ஒருத்தனை இந்திரனாக பகவான் தேர்ந்தெடுப்பேர் அப்படின்னு. பிரம்மாதி ஸ்தம்ப பரியந்தம் பிரம்மால இருந்து அப்படிதான். அப்போ அந்த வராகாவதாரமே எப்படி எடுத்தேர் அப்படின்னா முதல்ல மனு கிட்ட மான்யா மனு பிரபுத்தையோபி ஒரே க்ஷணம் ஒரே நிமிஷம். அடி அப்ப வந்து அப்பேற்பட்ட ராஜாக்கள் யாரா இருந்தாலும் அந்த மனு கிட்ட பகவான் என்ன சொல்றாருன்னா மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ணு அப்படிங்கிற. மனுக்கு வந்து சிருஷ்டி எங்க பண்ணணும் அப்படின்னு கேட்கும் பொழுது பகவான் பூமியில பண்ணு அப்படிங்கிறார். அப்ப பூமியை பார்த்தா பூமி காணும். அந்த பூமி பிராட்டியை தேடி அவர் போனா சமுத்திரத்துக்குள்ள இருக்குன்னு வராகாவதாரம் எடுத்து பூமி பிராட்டியை முதல்ல ரட்சிக்கிறார். அதுக்கு மேல மனு வந்து மேற்கொண்டு சிருஷ்டியை பண்ற. அப்போ அந்த மாதிரி கிரீடாவராக தயித்தே கிருத்தின கிருத்திதாகன்னு அவர் ரட்சிச்ச உடனே எல்லாரும் பூமி பிராட்டியோட இருக்கிற வராகரை வந்து சேவிக்கிறான். அப்போ அவளுக்கு விசேஷமான கட்டாட்சங்கள் பண்ற. அதுல ராஜாக்கள் சங்கிரந்த அப்படின்னா தேவேந்திரன் இந்திரன் முதலானவர்கள், அப்புறம் எல்லாம் அந்த திக்பாலகர்கள் அப்படின்ற மாதிரி திசாமதீசாகன்னு ஒரு திக்குக்கும் ஒரு திக்பாலகர்கள் இருக்கால அவெல்லாம் வந்து விசேஷமாக பண்ணவுன்னு அவளுக்கு இந்த ஸ்தானத்தை கொடுக்குறான். ஆமோதயந்தி புவனான் யலிகாஸ்ருதானாம். அவளுக்கு அந்த பதவி கொடுத்ததுனாலதான் அவ பூமி பிராட்டிய பூமியில இருக்கிறவா நம்மள எல்லாரையும் ரட்சணம் பண்றான். வாயு பகவான் அப்படின்னு அந்த பதவியை தாயாரனுடைய அனுகிரகத்தினால பெற்றதுனாலதான் அப்ப இந்த பூமியில நம்மளுக்கு செழிப்பாக மழை பெய்கிறது அப்படின்னு. அப்ப அவ நமக்கு இவ்வளவு அற்புதமாக அனுகூலம் பண்றா. ஒவ்வொரு தேவத்தை அப்படின்னா அக்னி இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், வாயு இல்லைன்னா என்ன ஆகும், வாயு தேவத்தை அந்தந்த தேவத்தை நமக்கு எல்லாம் அனுகிரகம் பண்றான். ஆமோதயந்தி இந்த லோகத்துல பூமியில இருக்கிற எல்லாருக்கும் சந்தோஷத்தை கொடுக்குறான். அந்த சந்தோஷத்தை கொடுக்கறதுக்கான சக்தி யாரு கொடுத்தா அப்படின்னா அப்போ பூமி பிராட்டியும் வராகருமே.
அதனால நமக்கும் ஒரு ஸ்திரமான ஒரு ஸ்தானம், ஒரு பதவி அப்படின்றது வேண்டும் அப்படின்னா தாயார் பெருமாளையும் பூமி பிராட்டி தாயார் பெருமாளையும் நம்ம வந்து அவளை ஆசிரியிக்கிறதே தான் அப்படின்னு அம்பத்வதங்கிரி ரஜசாம் பரிணாம பேதை. ஏன் அப்படின்னா உம்முடைய திருவடி தூள்கள் அவ மேல விழுந்து அவ சிரசுல விழுந்துதான். ஏன்னா பூமி அப்படின்னாலே அந்த பிருத்திவியில நிறைய மண் இருக்கும் இல்லையா, அந்த திருவடி தூள்கள் ஒவ்வொருத்தருடைய சிரசுல தேவதைகள்லாம் வந்து சேவிக்கும் போது அவ சிரசுல விழுந்ததுனால அவளுக்கு அப்பேற்பட்ட அற்புதமான பதவிகள் கிடைச்சி அதன் மூலமாக அவ இந்த பூமியில இருக்கிற சகல ஜீவராசிகளையும் ரட்சணம் பண்றா அப்படின்றது இந்த ஸ்தோத்திரத்தினுடைய அற்புதமான அர்த்தம். கிரீடா வராக தயிதே அப்படின்னு அவதாரமே பார்த்தா கிரீடா இது லீலையினாலே பண்ணப்பட்ட ஒரு அவதாரம் தான் அப்படின்றதையும் இந்த இடத்துல சொல்றேன். பூதேஷு யத் 12வது ஸ்லோகம். பூதேஷு யத் த்வதபிமான விசேஷ பாத்திரம் கோஷம் ததேவ பஜதீத விபாவயந்தஹ பூதம் பிரபூத குண பஞ்சகமாத்யமேவ பிராயே நிதர்சனதையா பிரதிபாதயந்தி அப்படின்னு அதுக்கு உதாரணமும் சொல்றேன். போன ஸ்லோகத்துல பார்த்தோம், அப்பேற்பட்டவா யாரெல்லாம் பூமி பிராட்டி ஆசிரியிச்சாலோ அவளுக்கு விசேஷ கட்டாட்சம் அப்படின்றது ஒரு பக்கம் இருக்க, அப்ப இங்க பூமி பிராட்டினா பூதேஷு யத் அப்படின்னு இங்க ஒரு உதாரணத்தை கொடுக்குறேன். பூமி பிராட்டிய விசேஷமா ஆசிரியிச்சவா அனைத்து பேருக்குமே பார்த்தா அற்புதமான பதவிகள் கிடைக்கிறது, பெரிய அனுகிரகம் கிடைக்கிறது அப்படின்னு அதுக்கு ஒரு உதாரணமா பஞ்சபூதத்தை எடுக்கிறார். பஞ்சபூதத்திலையும் ஆகாசம், வாயு, அக்னி, ஜலம், பிருத்திவி அப்படின்றது பஞ்சபூதம். அதுல கடைசி வந்து யாருன்னா பிருத்திவி. அந்த பிருத்திவி தான் நம்ம பூமின்னு சொல்றோம். பூமின்றது என்ன, தாயாருடைய அம்சம் தானே. அப்ப தாயாருடைய விசேஷமான கட்டாட்சம் பெற்றது பூமி, பூமி பிராட்டியோட. அப்போ இதுக்கான குணங்கள் பார்த்தா ஆகாசத்துக்கு ஒரே குணம் தான், சப்தம் மட்டும்தான். ஆகாசத்தை நம்ம தொட்டுலாம் பார்த்தா அது தெரியாது, வெறும் சப்தம் மட்டும்தான் அதுல இருக்கும். வாயு அப்படின்னா சப்தம் ஸ்பர்சம், சப்தமும் இருக்கும் ஸ்பர்சம் தொட்டு பார்க்கலாம். வாயுனா அந்த காத்து வருது அப்படின்றது நம்மளுடைய ஸ்பர்சத்தினாலேயே தெரியும். அக்னி அப்படின்னா சப்தம் ஸ்பர்சம் ரூபம் அப்படின்ற 3 குணங்கள் இருக்கு. ஜலம் அப்படின்னா 4 குணங்கள் ரசத்தோட சேர்ந்து சப்த ஸ்பர்ச ரூப ரசம் இருக்கு. பிருத்திவியில மட்டும்தான் 5 குணம், இது எல்லாத்தினுடைய குணமும். அதுக்கு மேல கந்தம், சப்த ஸ்பர்ச ரூப ரச கந்தன்னு 5 குணங்கள் இருக்கு. அப்ப பஞ்சபூதத்திலேயே அதிகமான குணங்கள் இருக்கிறது பிருத்திவி. ஏன் அப்படின்னா பூமி பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற்றதுனால, அபிமானத்தை பெற்றதுனால. அப்படி பார்க்கும் பொழுது அப்படி இனிமேல் என்ன எடுத்தாலும் அற்புதமான பூமி பிராட்டியினுடைய அனுகிரகத்தை யார் பெற்றாலோ அவளுக்கு தான் வசத்தியான குணங்கள் இருக்கும் அப்படின்னும் இந்த ஸ்லோகம். பூதேஷு யத்வதபிமான விசேஷ பாத்திரம் அப்படின்னு நீங்க பூதேஷு அப்படின்னா ஜீவாத்மாக்கள்லயே அப்படின்னு எடுத்துக்கலாம், பஞ்சபூதம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அபிமானத்துக்கு விசேஷமாக பாத்திரம் யாருக்கு இருக்கோ அப்படின்றது. போஷம் ததேவ பஜதீவ விபாவயந்தஹா, அவளுக்கு தான் புஷ்டி செழிப்பா இருக்கும், விசேஷ உயர்வை பெறுவார்கள். விசேஷ உயர்வு செழிப்பு இதெல்லாமே பார்த்தா அவளுக்கு தான், யாருடைய பூமி பிராட்டிக்கு விசேஷ பாத்திரமாக இருக்காளோ. பூதம் பிரபூத குண பஞ்ச கமாத்தியமேவ அப்படின்னு நிறைய குணம். அதுக்கு உதாரணம் எப்படி அவள்லாம் இப்படி பெறுவா, பூமி பிராட்டியினுடைய அனுகிரகத்தை பெற்றவாளுக்கு தான் இன்னும் அதிகமான உயர்வு எப்படி அப்படின்னு கேட்டா அதுக்கான உதாரணம் தான் பூதம் பிரபூத குண அப்படின்னு. இந்த பஞ்சபூதம் நிறைய குணத்துல, பஞ்சபூதத்துல அதிகமா பிருத்திவிக்கு தான் எப்படி அதிகமான குணங்கள் இருக்கோ அந்த மாதிரி பிராயே நிதர்சன தயா பிரதிபாதயந்தி அப்படின்னு இப்பேற்பட்ட அற்புதமான இது மற்றவாளுக்கும் இந்த தாயாருடைய அனுகிரகத்தினால்தான் அப்படின்றது இங்க சொல்றேன். இதுக்கு அடுத்த ஸ்லோகம். காந்தஸ்தவைஷ கருணா ஜலதி பிரஜானாம் அஜ்ஞாதிலங்கன வசாதுபஜாத ரோஷஹ அஹ்னாய விஸ்வஜனனீ க்ஷமயா பவத்யா சர்வாவகாஹ சஹ உபமாத்யவஸ்தாம் அப்படின்னு தாயார் பெருமாளுடைய கருணை அப்படின்னு பார்த்தா காந்த செய்வ கருணா ஜலதிகி அப்படிங்கிறது. அவருடைய கருணையே வந்து கடல் போல, கருணை கடல் அப்படின்னு. ஆனா பெருமாளுக்கு என்ன ஒண்ணுன்னா அப்பேற்பட்ட கருணை, அந்த கருணையினால்தான் சிருஷ்டி ஸ்திதி எல்லாம் பண்றார், நமக்கு அனுகிரகம் பண்றார். பிரளயமும் பகவானுடைய கருணை தான்.
பகவானே அவதாரம் பண்ணி தர்ம சம்ஸ்தாபனங்கள் பண்றேர், ஆச்சாரியர்களாகவும் அவதாரம் பண்றேர், ஞானத்தை எல்லாருக்கும் ஆச்சாரியர்கள் மூலமாக கொடுக்கிறேர், இதுலயும் தத்வஹித புருஷார்த்தங்கள்லாம் சொல்லி கொடுக்கிறேர், எப்படி மோட்சத்துக்கு வருதுன்ற உபாயங்களும் பல அவதாரங்கள் அவரேவும் சொல்றேர், ஆச்சாரியர்கள் மூலமாகவும் சொல்றேர். இப்பேற்பட்ட கிருபா கடல் அவர். ஆனா அவருக்கு ஒண்ணுதான், ஏன்னா எந்த ஒரு ராஜா அப்படின்னாலும் அவனுடைய ராஜ்யத்தை பரிபாலனம் பொழுது அதுக்கு ஒரு ரூல்ஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இல்லையா? அதை மீறணும், லா அப்படி லா அண்ட் ஆர்டர் அப்படின்றோம். அதை மீறிட்டேன்னா அவனுக்கு தண்டனை. அது இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒழுக்கம் போயிடும். அப்ப பகவான் சாஸ்திரம் அப்படின்னு வச்சிருக்கான். அந்த சாஸ்திரத்தை சொன்னபடி யாரெல்லாம் இருக்காளோ அவளுக்கு அவன் விசேஷ அனுகிரகம் பண்ணிட்டு தான் இருக்கான். அதை தெரியாதவர்களுக்கும் அவன் போதிக்கிறதுக்கான ஆச்சாரிய அனுகிரகத்தை கொடுத்துட்டு தான் இருக்கான். ஆனா அதை தெரிஞ்சும் சாஸ்திரம் சொன்னதை செய்யாமல் சாஸ்திரம் எதெல்லாம் கூடாதோ அதை செய்யறான் அப்படின்னு பார்த்தா அவதான் அதிகமா இருக்கும். யாரா இருந்தாலும் பார்த்தா நம்ம சாஸ்திரம் சொன்னபடி செய்யல, அதுதான் உண்மை. அப்போ பெருமாளுக்கு அந்த இடத்துல கோபம் வந்துடுது. அதனால அக்ஞா திலங்கன இந்த சாஸ்திரத்தை மீறினவர்களுக்கு வசாது பஜாத ரோஷஹா அவனுக்கு ஆச்சரியமா கோவம். ஒரே நிமிஷம் கோவம் வந்துடும். ஒரே நிமிஷம். அப்போ இந்த சாஸ்திர பகவானுக்கு ரொம்ப கோபம் வந்துடுது. அதனால அப்ப சாஸ்திரத்தை மீறினவர்களுக்கு என்ன தண்டனையோ அந்த தண்டனையும் பகவானே சொல்லியிருக்காரு. அப்போ அக்னாய விஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா. அப்போ அது நமக்கே தெரியுது, நம்ம இவ்வளவு பாவங்கள் பண்றோம். கோவில் சேவிக்க போறோம் அப்படின்னா கூட அங்கேயே எவ்வளவோ பாவம் பண்றோம். கோவில்ல எல்லாம் பார்த்தா வெளி பேச்சு பேசக்கூடாதுன்னு இருக்கு, இன்னொருத்தரை கிண்டல் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, எண்ணெய் தேய்ச்சிட்டு கோவிலுக்கு வரக்கூடாதுன்னு அப்படின்னு கோவில்கள் வரத்துக்கே நிறைய சாஸ்திரங்கள் சொல்றது. அங்க போய் இன்னொருத்தரை திட்டுறதோ அதெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு இருக்கு, பெருமாளுக்கு பின்பாகம் காட்டிட்டு வரக்கூடாதுன்னு இருக்கு, அந்தந்த ஆலயத்துல என்னென்ன நமக்கு வந்து சாஸ்திரிய வஸ்திரங்களை தான் தரிச்சுட்டு வரணும்னு இருக்கு. அப்ப அந்த இடத்துலயே நம்ம தப்பு பண்றோம். பகவான் கிட்ட போய் சேவிக்கும் பொழுதே இவ்வளவு தப்புகள் பண்ணா அப்ப பகவானுக்கு இன்னும் கோபம் தானே வரும். இப்ப நமக்கே தெரியுது நம்ம பண்ற பாவங்கள்லாம் இருக்கு, அனுஷ்டானங்கள்லாம் சரியா பண்ணல, சொன்னபடி இல்லை அப்படின்னாலும் பகவான் கிட்ட போகும்போது அந்தந்த தண்டனை எதுன்னு தெரிஞ்சா நமக்கே ஒரு பயம் இருக்கும் இல்லையா? அங்க போனா பகவான் என்ன பண்ணிடுவானோ அப்படின்னு. ஆனா அந்த பயம் நம்மளுக்கு எல்லாம் இல்லாத காரணம் என்ன அப்படின்னா, அஹ்னா யவிஸ்வஜனனி க்ஷமயா பவத்யா. பெருமாளோட கூடவே இந்த உபயநாச்சிமார் அப்படின்னு 2 பேர் இருக்கா. கருணை அதுக்கு தாயாரும், அவரே கருணை கடல் அப்படின்னு சொல்லிட்டோம். அந்த கருணை கடலாக இருந்தாலும் சாஸ்திரத்தை மீறி இவன் வந்திருக்கானே, இவனுக்கு உடனே நான் வந்து தண்டனை கொடுக்க போறேன் அப்படின்னு அவர் நினைக்கிற அந்த க்ஷணத்துல க்ஷமயா பவத்யா, க்ஷமை அப்படின்னு பொறுமைக்கே உடையவனால தாயார் தன் பொறுமையை பகவானுக்கு சொல்லி பொறுமையாயிரும். நம்ம குழந்தை தானே, ஏதோ தெரியாம பண்ணியிருப்பான், இதுல என்ன தப்பு, அவனை நம்ம தானே ஏத்துக்கணும் அப்படின்னு அந்த பொறுமையை பகவானுக்கு சொல்லி கொடுக்குற. கருணை இருந்தா மட்டும் போராது, அந்த கருணை அந்த கோபம் உடனே வந்து தப்பு பண்ணிட்டானே அப்படின்னு நினைக்கும் பொழுது அந்த இடத்துல கொஞ்சம் பொறுமை காத்து அது கருணை தானா இன்னும் அதிகமாக ஆகுமோ. அப்ப அந்த பொறுமையை தாயார் பக்கத்துல இருந்து பொறுமையே வடிவமான பூமி பிராட்டி இருந்து சொல்லித்தர. அதனால சர்வாவகாகன, அதனால எல்லாரும் அவகாகனம் பண்ண தைரியமா இன்னமும் நம்ம கோவிலுக்கு போயிட்டு இருக்கோம் பெருமாள் சேவிக்கன்னா அதுக்கு ஒரே காரணம் உபயநாச்சிமார் பக்கத்துல இருக்கா, நம்மள பெருமாள் ஒன்றும் பண்ண மாட்டேன் அப்படின்னு. சில கோவில்கள்ல வந்து இல்லைன்னா கூட வக்ஷஸ்தலத்திலே தாயார் இருக்கா, திருவேங்கடமுடியான் அப்படின்னா வக்ஷஸ்தலத்திலே தாயார் இருக்கா அப்படின்ற ஒரு இதனாலையும், அதனால எல்லாருக்கும் அந்த பயம் இல்லாம சகமுபகுத்தியவஸ்தாம் அப்படின்னு பெருமாளை சேவிக்கிறதுக்கு எல்லாரும் கிட்ட நெருங்குகிறார்கள் அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் பூமி பிராட்டி பக்கத்திலேயே இருக்கிறதுனால அப்படின்னு. இதனாலதான் எப்படின்னா ஒரு உதாரணம் சொல்லணும்னா, ஒரு ஜலம் இருக்கு, ஜலத்தினுடைய குணம் என்ன அப்படின்னா சீத்தளம், அது சில்லுண்டு இருக்கும். ஆனா அந்த ஜலத்தை நம்ம வந்து ஒரு சூடு பண்ணும் பொழுது அது வந்து கொதிக்கிறது. அது நெருப்பால நம்ம சூட பண்ணும் பொழுதுதான் கொதிக்கிறதே தவிர அது சுபாவமாக அது என்ன அப்படின்னா அது ஒரு
சாதாரணமா சில்லுண்டு தான் இருக்கும் ஜலம். அதனாலதான் சூடு குறைஞ்ச உடனே கூட அது கொஞ்சம் கொஞ்சமா அதனுடைய இதுக்கு தானே வந்துடுது. அந்த மாதிரிதான் பகவானுக்கு கருணை இருக்கு அப்படின்றது அது பகவானுடைய சுபாவமாக இருந்தாலும் நம்ம பண்ற பாவங்கள் அது பகவானுக்கு இன்னும் கோபத்தை ஏற்றிடுது. அதுதான் நமக்கு நெருப்பு மாதிரி இருக்கு. அது கொஞ்சம் குறைஞ்ச உடனே பகவானும் குறைச்சிக்கிறார் அப்படின்னு இருந்தா கூட அந்த க்ஷணத்துல நமக்கு இவ்வளவு பாவங்கள் பண்றதுனால அவன் அந்த அந்த இதுக்கு ஆளாயிடுறான். சுபாவமாக நமக்குன்னு ஒரு சுபாவம் இருந்தாலும் சில விஷயங்களை பார்த்து நமக்கு ஒரு கோபம் எப்படி வருதோ, பொறுத்துக்க முடியாத ஒரு தண்டனை அப்படின்னு நமக்கு கோபம் அது கொடுக்க போகிறோம் இல்லையா? அதனால அந்த இடத்துல நமக்கு அப்ப யார் அப்படின்னா அந்த இடத்துல பூமி பிராட்டி தான் பெருமாளுக்கே அந்த பொறுமையை சொல்லித்தரேர் அப்படின்றதையும் இங்க அற்புதமாக சொல்றேன். இதுக்கு 14வது ஸ்லோகத்துல ஆஸ்வாசனாய ஜகதாம் புருஷே பரஸ்மின் ஆபன்னரக்ஷண தயாமபி நேத காமே அந்தர்ஹிதேதர குணாத பலா சுபாவாத் ஔதன்வதே பயசி மஜ்ஜன மப்யனைஷீஹி அப்படின்னு பகவான் அவதாரம் அப்படின்னு பாக்குற வராக அவதாரம் அப்படின்னு பண்ணும் பொழுது கூடவே பூமி பிராட்டி தான் அவதாரம், கூடவே பூமி பிராட்டியோட தான் அவதாரம். எல்லா அவதாரத்துக்குமே பகவான் ஒரு காரணம் இருக்கு, ஒரு வியாஜம் இருக்கு. வியாஜம் அப்படின்னா ஒரு சாக்கு. நம்ம போறோம் அப்படின்னா, கோவிலுக்கு போறோம் அப்படின்னா சில பேர் சாக்குன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிளுக்கு சொல்லும் போது பிரசாதத்துக்காக போறா, ஆனா சின்ன பெருமாளை சேவிக்க போறேன் அப்படின்னு சொல்றான், ஒரு வேடிக்கையாக சொல்றோம் இல்லையா? அப்ப சாக்குன்னு ஒண்ணு, காரணம்னு ஒண்ணு. இப்ப ராமாவதாரத்துல ராவணவதம், பகவான் ஏன் அவதாரம் பண்ணார் ராமனாக அப்படின்னா ராவணவதம் அப்படின்றது ஒரு சாக்கு தான். ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னா அங்க இருக்கிற ருஷிகள் எல்லாம் அனுகிரகம் பண்ணணும், அப்புறம் சரணாகதி சாஸ்திரத்தை இந்த உலகத்துக்கு கொண்டு போகணும். அவர் காமிச்ச அந்த சரணாகதி சாஸ்திரம் இருக்கிறியா, லக்ஷ்மணனுக்கோ பரதனுக்கோ விபீஷணனுக்கோ அப்புறம் சபரிக்கோ அப்புறம் ஜட்டாயுவுக்கோ, இதெல்லாம் பார்த்து அற்புதமான தர்மத்தை நமக்கு உலகத்துக்கு எடுத்து சொல்றார். அது இல்லாம அப்பேற்பட்ட பக்தர்களுடைய பெருமையும் தன்னுடைய சரித்திரத்துல பிரகாசம் பண்ணணும் அப்படின்னு. அப்படி இருக்க இதுதானே காரணம், அவதார காரணம். அந்த இதெல்லாம் சாக்குதான். ராமன் வனவாசத்துக்கு போனேர் அப்படின்னு பரதன் ரொம்ப கஷ்டப்படுறான், இதுக்கெல்லாம் காரணம் எங்க அம்மா தான் அப்படின்னு. அதுக்கப்புறம் சொல்றான், எங்க அம்மா கூட இல்ல, நான் தான் காரணம், நான் மட்டும் கூட இருந்திருந்தேன்னா அம்மாவை இப்படி பேச விட்டுருக்க மாட்டேங்க, நாங்க மாமாவத்துக்கு போயிட்டு அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையும் நடந்தது அப்படின்னு அழுதுண்டே இருக்கும் போதே பரத்வாஜர் சொல்றேன், ராமர் வனவாசத்துக்கு போறது உங்க அம்மாவும் காரணம் இல்ல, நீயும் காரணம் இல்ல, வேற யார் காரணம் அப்படின்னா ராமன் தான். ஏன்னா அவனுடைய சங்கல்பம்டா, அவனுடைய சங்கல்பத்துக்கு மீறி எதுவும் நடக்காது, இதை பத்தி நீ கவலைப்படாத, மேற்கொண்டு பெருமாள் அனுகிரகத்துல அந்த பாதுகாப்பட்டாபிஷேகம் பண்ணி சாம்ராஜ்யத்தை நடத்திட்டு வா, மற்ற பத்தி எதுவும் யோசிக்காத அப்படின்னு எப்படி சொல்றாரோ அதெல்லாம் ஒரு வியாஜமாக வச்சு 14 வருஷம் வனவாசம்ன்றது பகவான் என்னைக்கோ சங்கல்பிச்சுட்டார், அந்த இடத்துக்கு போகணும், இவாள் எல்லாம் அனுகிரகிக்கணும் ராவணன். அந்த வியாஜமாக அந்த இடத்துல கைகேயினோட இது விருத்தாந்தம் நடக்கிறது. அந்த மாதிரிதான் இந்த வராக அவதாரத்தினுடைய வியாஜம் என்ன அப்படின்னா பூமி பிராட்டி சமுத்திரத்துக்குள்ள போயிட்டா அதனால அப்படின்னு. ஆனா அது கிடையாது. உண்மையிலேயே என்னன்னா ஆஸ்வாசனாய, எல்லா ஜீவராசிகளுக்கும் ஆஸ்வாசம் பண்ணணும். அவளுக்கு எது நல்லது கெட்டதுன்னு தெரியாது. சிருஷ்டி பண்ண உடனே கோடிக்கணக்கான ஜனங்களுக்கு தர்மம் அப்படின்னா என்ன, எது நல்லது எது கெட்டது, அப்படியே அவளுக்கு பிறந்தவொடனே எல்லாரும் ஞானியா இருக்க மாட்டா இல்லையா சிருஷ்டியில். அப்ப அவளுக்கு எதனையும் உபதேசம் பண்ணணும், எப்படி மோட்சத்துக்கு போகணும், எது சுலபமான உபாயம், எது தத்வஹித புருஷார்த்தம், இதெல்லாமே அவளுக்கு உபதேசம் பண்ணணும். அப்ப அந்த உபதேசம் பண்ணணும் அப்படின்னு வராகர் தானே பகவான் சாட்சாத் சிவன் நாராயணன் அவதாரம் பண்ணி இந்த மக்களுக்கு இப்பேற்பட்ட சாஸ்திரங்களை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறார். ஆனா ஒரு காரணம் இருக்கணுமா, சும்மா போய் நம்ம அவதாரம் பண்ணி இதெல்லாம் சொல்ல முடியாது. அப்ப என்ன அப்படின்னா அவதாரம் பண்ணி ஏதோ ஒரு கஷ்டம் நடக்கணும், ஏதாவது ஒரு கஷ்டம் வந்தா அவளை ரட்சிக்கிற சாக்குல நான் போவேன் அப்படின்னு நினைச்சாராம். உடனே பூமி பிராட்டி பார்த்தாலாம், அப்போ இப்ப பெருமாள் இந்த லோகத்துக்கு இப்பேற்பட்ட நல் விஷயத்தை சத்விஷயத்தை ஞானத்தை நமக்கு கொடுக்க போறேன்னா அதுக்கு சாக்கு தேடுற வளர்த்து நம்ம வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்னு பூமி பிராட்டி தானே போய் அந்த சமுத்திரத்துல போய் ஒழிஞ்சுட்டாலாம். அப்ப ஹிரண்யாக்ஷன் தான் எடுத்துன்னு போய் பூமியை உள்ள வச்சுட்டான் சமுத்திரத்துல அப்படின்னு சொன்னா
அதுவும் ஒரு வியாஜ பூமி தானே போல அவன் கிட்ட, ஏன்னா அவனால எடுத்துன்னு போயிட முடியுமா? எப்பேற்பட்ட பூமி பிராட்டி அவனால் அசைச்சிட முடியுமா? அப்ப அந்த இடத்துல தான் அவனுக்கு அதீனமாய் அந்த இடத்துல போறா அப்படின்னா அதுவும் ஒரு அபிநயம், நாடகம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அது ஒரு அபிநயமே தவிர அது தாயார அவன் எடுத்துன்னு போயிட்டான் அப்படின்னு அது லோகத்துக்கு சொல்றதுக்காகத்தான். அதுக்காக தான் ஆச்சாரியர்கள் மூலமாக இந்த விஷயங்களை கேட்டுக்கணும் அப்படின்னு அது சுவாமி தேசிகன் நமக்கு ஸ்தோத்திர பாட்டங்கள்ல அற்புதமாக நமக்கு கொடுத்திருக்கு. ஆஸ்வாசனாய ஜகதாம், இந்த ஜகத்துக்கெல்லாம் ஆஸ்வாசம் பண்ண, எல்லாருக்கும் ஒரு ஆறுதல் சொல்ல, புருஷே பரஸ்மின்னு பகவான் நிர்ணயிச்சார். நல்லது கெட்டது எல்லாம் சொல்லணும் அப்படின்னு. பாப்பன் நரக்ஷண தசாம். அப்ப அவதாரத்துக்கு சாக்கி என்ன? அப்புறம் யாரை ரட்சிக்கணும்? சும்மா போய் நான் அவதாரம் பண்ணமான்னா, அபிநேது காமே அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கும் பொழுதே என்ன ஏதாவது சரி இருக்கலாம் அப்படின்னு போதே அந்தர்ஹிதேதர குணாத பலா ஸ்வபாவாத், தன்னுடைய குணங்கள் எல்லாம் மறைச்சிண்டு பூமி பிராட்டியானவள் சமுத்திரத்துக்குள்ளே போய் விழுந்துட்டாராம். ஔதன் வதே பயசி, சமுத்திர ஜலம் இருக்கு இல்லையா, பயசி மஜ்ஜனம், அதுக்குள்ள போய் மஜ்ஜனம் உள்ளே போயிட்டா அப்படின்ற ஒரு அபிநயமாக உள்ள போயிட்டா அப்படிங்கிறார். தன்னுடைய குணத்தெல்லாம் மறைச்சி அப்படின்னு சொல்லுவானே அப்படின்னா தாயாருக்கே விசேஷமான இதெல்லாம் இருக்கு. ஹிரண்யாக்ஷன் அவன் யுத்தத்துக்கு வந்தா தாயார்னால அவன் தாயார் நினைச்சா அவனால ஒண்ணுமே பண்ண முடியாது. இருந்தா கூட தன்னுடைய சக்திகள் குணங்கள் எல்லாம் மறைச்சிக்கிறான். அப்புறம் தாயாருக்கு என்ன ஒரு பெரிய குணம் அப்படின்னா நம்ம பார்த்தோம், பொறுமை. பெருமாள் தான் ஒரு காரணம் வரும் பொழுது நான் அவதாரம் பண்றேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கும் பொழுது உடனே க்ஷணத்திலே போய் சமுத்திரத்துல போய் உள்ள போவானே. தாயாருடைய குணமே பொறுமை தானே. சரி பொறுமையா இருக்கலாம். பெருமாள் என்னைக்கு அவதாரம் பண்றாரோ அன்னைக்கு பண்ணட்டும். அன்னைக்கு இந்த ஜனங்களுக்கெல்லாம் அற்புதமான இந்த சாஸ்திரங்களை கொடுக்கட்டும் அப்படின்னு நினைக்கல. அந்த இடத்துல நம்ம மேல இருக்கிற ஒரு பெரிய கட்டாட்சம், இவாளுக்கு உடனே அது பண்ணணும், பெருமாள் அப்பதான் நான் அவதாரம் பண்ண வைக்கணும் அப்படின்னு தான் க்ஷண மாத்திரத்துல அதனாலதான் தன்னுடைய குணங்கள் எல்லாம் மறைச்சிண்டு தாயார் அந்தர்ஹிதே அப்படின்னு அந்த சமுத்திரத்துல அந்தரியா ஆயிட்டா. அதுக்கப்புறம் வராக பெருமாள் தான் பூமி பிராட்டியை நிர்தாரணம் மேல எடுத்து, அதுக்கப்புறம் பூமி பிராட்டி என்ன நீர் ரட்சிச்சது இருக்கட்டும், இந்த சகல ஜீவராசிகள் இவாளுக்கு எல்லாம் என்ன, இவாள்லாம் மோட்சத்துக்கு போகணும்னா என்ன அப்படின்னு கேட்கும் பொழுது அவ பெருமாள் உடனே நீர் பக்தி யோகம்லாம் சொல்லக்கூடாது, அது எவ்வளவு கஷ்டம், அவ எல்லாருக்கும் ஒரு சுலபமான உபாயத்தை சொல்லணும் அப்படின்னு சூக்கரன் சொன்ன சுலபோபாயம் அப்படின்வா. சூக்கரன் அப்படின்னா வராகன் சொன்ன சுலபமான உபாயம் எது அப்படின்னா இந்த சரணாகதி சாஸ்திரத்தை எல்லாம் சொல்றேன், எப்படி எப்படி பக்தி பண்ணா அப்படின்னு சில சரித்திரங்கள் எல்லாம் சொல்லிட்டு வர்றார். அதுதான் வராக புராணம். அந்த வராக புராணத்துக்கு இருக்கிற ஏற்றம் அற்புதமான ஏற்றம். அது பராசர பட்டர் அற்புதமாக சொல்றார். மற்ற புராணத்தை காட்டிலும் வராக புராணத்துக்கு ஏற்றம் அப்படின்னா ஏன்னா மற்ற புராணம் ஏற்றினவா யார் யார வேதவியாசர் அப்படின்னு தான் சொல்றோம். ஆனா வராக புராணத்தை சாட்சாத் பகவானே சொல்றார். ஒரு ரிஷி இன்னொரு ரிஷிக்கு சொன்னேர் அப்படின்றது தான் மற்ற புராணங்கள். இங்க என்னன்னா ஜெகன்மாதா ஜெகன் பிதா இவா ரெண்டு பேருமே ஜெகத் பிதாவான பகவான் ஜெகன் மாதாவான பூமி விராட்டிக்கு சொல்றார். அவ ஒரு அம்மாவும் ஒரு அப்பாவும் எதை பத்தி பேசுவா அப்படின்னா தன்னுடைய குழந்தைகளுடைய நலனை பத்தி தான் எப்பயுமே பேசுவாளோ அந்த மாதிரி தன்னுடைய அத்தனை ஜீவராசிகளுடைய எது சுலபமான உபாயம்னு தாயார் ஒவ்வொன்றாக கேட்க அதுக்கு அற்புதமாக பகவான் இங்க ஒவ்வொன்றாக சமாதானம் சொல்லிட்டு வரேன். அப்படிதான் எந்த ஒரு அவதாரத்துக்கும் பார்த்தா நமக்கு வியாஜம் காரணம் அப்படின்னு இருக்கும். கம்சவதம் கிருஷ்ணன் அவதாரம் பண்ணான்னா பூமி பாரத்தை நீக்க, கம்சாதிகள் போல பல ராட்சசர்கள் உண்டுன்னா. ஆனா உண்மையானது என்னன்னா அவன் கீதாச்சாரியன் பகவத்கீதையை நமக்கு அனுகிரகம் பண்ணான் அப்படின்னு. அப்படி பல காரணங்கள் இருக்கு. அந்த மாதிரிதான் இந்த பூமி பிராட்டியினுடைய சரித்திரத்தை இங்க சுவாமி தேசிகன் தான் ஸ்தோத்திர பாட்டம். ஏன்னா புராணங்கள்ல இருக்கலாம், அதை விசேஷமாக ஆச்சாரியர்கள் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கணும். ஏன்னா அதுலயும் நேரடியாக நமக்கு சொல்ல இருக்காது. ஏன்னா தர்ம சம்ஸ்தாபனத்திலே முக்கியமாக சொல்றான் சாது ரக்ஷணம் துஷ்ட நிகிரகம் அப்படின்னு இருக்கு இல்லையா. துஷ்ட நிகிரகம் வியாஜம் தானா ஒரு காரணம். ஆனா சாது ரக்ஷணம் தான் உண்மையான பகவானுடைய அவதார ரகசியம். அதுதான் அவதார காரணம். அப்படி எல்லா அவதாரத்துக்கும் அவதார ரகசியம் இருக்கும். அது ஆச்சாரியர்கள் மூலமாக தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். அது ஆச்சரியமாக சுவாமி தேசிகன் நமக்கு அனுகிரகித்தேர். அதே மாதிரி இதுக்கு அடுத்த ஸ்லோகத்திலையும் இந்த வராக அவதாரத்தை பத்தி சொல்ல போறேன்.
இது நம்ம அடுத்த வாரத்துல இருந்து பார்க்கலாம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ.